வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனலில் தமிழகத்தில் இருந்த சிட்டிங் அமைச்சர்களோட தொகுதி இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னவா இருக்குது, தொகுதியில் அவங்களுக்கு என்ன வகையான நெருக்கடிகள் இருக்கா, முந்தி ஓடுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். மனோ தங்கராஜ் அவர்களுடைய தொகுதியினுடைய இப்போதைய நிலவரம் என்ன, களம் அவருக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம். முதல்ல பத்மநாபபுரம் தொகுதி வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. ஒரு காலகட்டத்தில் திரிவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் தங்களோட தலைமையிடமாக இருந்ததே பத்மநாபபுரம் பகுதி தான். இன்றைக்கும் இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது பத்மநாபபுரம் அரண்மனை. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களான திருப்பரப்பு அருவியிலிருந்து மாத்தூர் தொட்டில் பாலம் வர இந்த தொகுதிக்கு எவ்வளவுதான் அடையாளம் சொன்னாலும் இந்த தொகுதியினுடைய சமகால அடையாளங்களில் ஒருவர் தான் மனோ தங்கராஜ். தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில் ரொம்ப தீவிரமாக களமாடினதில் மனோ தங்கராஜுடைய பங்களிப்பும் இருக்குது. ஆனால் கிரவுண்டில் அவருக்கான பெயர் எப்படி இருக்குது, உள்ளூரில் திமுகவினர் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குது, மீண்டும் மனோ தங்கராஜ் இந்த தொகுதியில் போட்டிக்கிட்டால் அவர் வெல்வாரா அல்லது அவருக்கு ஏதாவது மிகப்பெரிய சறுக்கல்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொகுதிக்குள்ளே நம்முடைய நிமிர்ந்தல் குழுவினர் ஒரு வளம் வந்தோம். அதில் பார்த்த பேசிய கேட்ட விஷயங்களை தான் உங்கள் முன்னாடி இப்போ நம்ம சொல்ல இருக்கிறோம். முதல்ல முற்றும் நெருக்கடி. அது என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்தோம்னா, மனோ தங்கராஜ் அவர்களுடைய சொந்த சகோதரர் அவர். கிட்டத்தட்ட கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு பதிவை வெளியிட்டு கொண்டே வருகிறார். அதில் மனோ தங்கராஜ் அவர்களுடைய குணாதிசயங்கள் சார்ந்தும் மனோ தங்கராஜ் அவர்கள் தன்னை நம்பி இருந்தவர்களுக்கு, கடந்த காலங்களில் ரொம்ப நம்பியவர்களுக்கு எதுவுமே செய்யலை என்பது போன்று தொடர்ந்து அவருடைய சொந்த சகோதரரே காணொலிகள் வெளியிட்டு வரார். அமைச்சரும் பெருந்தன்மையோடு அதை கடந்து தான் போகிறார். அதற்கு எந்த பதிலும் சொல்லலை. சொந்த சகோதரர் என்கிற அடிப்படையில் அவருக்கு எதிர்வினை ஆற்றாமலும் கடந்து போகிறார். இருந்தாலும் அது கிரவுண்டில் அதிகமான அளவுக்கு பகிரப்படுகிறது. சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாஸில் மினிஸ்டருக்கு எதிராக அது அதிக அளவில் பகிரப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். இது அவருக்கு எதிரான நெருக்கடிகளில் ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான நெருக்கடி கட்சியில், அங்கே திமுகவில் குமரி மேற்கு மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இடையாக வேறு சில பேர்களும் இந்த முறை, நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல்களாக இருக்கலாம், 2016 முதல் அவர் சீட்டு வாங்குறப்பையாக இருக்கலாம், அப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு உள்ளூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மனோ தங்கராஜுக்கு ஆதரவு குரலும் இருக்குது, எதிர்ப்பு குரலும் அதற்கு இணையாக திமுக வட்டாரத்துக்குள்ளேருந்தே இருக்குது. அந்த குரல்கள் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மாற்று வேட்பாளர்களாக வேறு சில பேர்களும் அங்கே முணுமுணுக்கப்படுது. ரொம்ப குறிப்பாக மாவட்ட துணை செயலாளராக, முன்னாள் துணை செயலாளராக இருந்த ஜார்ஜ் கிறிஸ்டோபர், அவருடைய பெயர் ஒன்று. இன்னொன்று புஷ்பலீலா ஆல்பர்ட், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜெகநாதன், அதாவது திருவட்டாறு யூனியனுடைய சேர்மனாக இருந்த ஜெகநாதன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பேர்கள் தொடர்ச்சியாக அந்த தொகுதிக்குள்ளே இவருக்கு கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்கலாம் என்பதாக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு பேசுபொருள் இருக்குது. மாநிலம் முழுவதற்குமான அமைச்சர், பால்வளத்துறையில் பல புரட்சிகளை செய்தார், ஐடி துறையிலும் பல மாற்றங்களை செய்தார். அப்படியெல்லாம் சொல்லப்படக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சொந்த தொகுதிக்குள்ள திமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலையும் நம்மளால் தொகுதிக்குள்ளே உணர முடிந்தது. இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தா ஒவ்வொரு நபருக்குமே ஆதரவோட்டமும் இருக்கும், எதிர்ப்போட்டமும் இருக்கும். அந்த வகையில் இதை ஒரு சமதளமாக நம்ம பார்த்து கொண்டால் கூட, ஒரு சொந்த சகோதரர் ஏன் தொடர்ந்து எதிராக காணொலி வெளியிட்டார், அதை ஏன் அமைச்சர் தரப்பு கூட ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கத்தை ஏன் பேசி தீர்க்கலை என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் இதற்கு பின்னால் இருக்கு. இந்த சூழலில் தான் இவருக்கு கடுமையான ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல அவரோடு கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களே சீட் கேட்குறாங்க இந்த முறை. அது ஒரு பலத்த ஒரு போட்டியையும் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை அவர் அந்த போட்டி ரேஸில் கூட ஜெயித்து விடலாம். அப்படி ஜெயித்தாலும் கூட அவருக்கு இந்த முறை நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறது எதிர்கட்சிகள். எதிர்கட்சியை பொறுத்தவரை பாஜகவும் இந்த தொகுதியை சீட்டு கேட்கணும்னு விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தொகுதியில் களமாட தயாராக இருக்காங்க. பாஜக போட்டிக்கிட்டால் பல பெயர்கள் சொல்லப்படுது. வினோத் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, உன்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, பவானி எட்வின் ஜோஸுங்கிறவர் கேட்குறாரு. இப்படி ஏராளமான பேர் பாஜகவை கேட்டாலும் அவர்கள் எல்லாம் ஒரு பிரசித்தி பெற்றவர்களாக இல்லை. இந்த இடத்துல தான் பாஜக தலைமை என்ன நினச்சதுன்னா, மனோ தங்கராஜ் அவர்களை வீழ்த்தணும்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த தொகுதிக்கு அனுப்பலாம் அப்படின்னு கூட கணக்கு போட்டாங்க. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ நோகாமல் நொங்கு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம்னா, அது மாதிரி நார்வேல் தொகுதியில் ஏற்கனவே நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நார்வேல் தொகுதி வலுவாக இருக்குது, நம்ம ஏன் பத்மநாபபுரத்துக்கு போய் ரிஸ்க் எடுக்கணும், நார்வேல் தொகுதியிலே களம் காண்போம் அப்படிங்கக்கூடிய முயற்சியில் அவர் நார்வேலியை தான் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய பத்மநாபபுரம் தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அதிமுக பல பேர்கள்லாம் வேட்பாளர் பட்டியலில் இல்லை. அதில் மிக முக்கியமாக ஒரே ஒருவருடைய பேர் தான் இடம்பெறுகிறது. கடந்த முறை இந்த தொகுதியில் ஜான் தங்கம் என்பவர் போட்டியிட்டார். அவர் அதிமுகவுடைய அப்போதைய மாவட்ட செயலராக இருந்தார். அவர் இப்பொழுது கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறார். இந்த முறை இப்போது சிட்டிங் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஜெயசுதர்சனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யார் இந்த ஜெயசுதர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1999 அதிமுகவுக்காக தீவிரமாக செயல்படக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். கிளைக்கழக செயலாளராக இருந்தார், ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இருந்தார். ஒன்றிய செயலாளராக மட்டுமே 2008 காலகட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் 2011-16 நமக்கு தெரியும் பல திட்டங்களை செயல்படுத்துறாங்க. மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம்னு பல திட்டங்கள் வந்த காலகட்டம். அந்த நேரத்தில் ஆக்டிவான ஒன்றிய செயலாளராக இருந்தவர். 2025 மாவட்ட செயலாளரானவர். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் அவர்களோடும் ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். ஸோ அந்த அடிப்படையில் இந்த முறை அதற்கான வாய்ப்பு, பத்மநாபபுரம் தொகுதியை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது ஜெயசுதர்சனுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயசுதர்சன் கட்சிக்குள் அதிகமான இளைஞர்களை சேர்க்கிறார். புதிய இளைஞர்களை கட்சிக்குள்ள அழைச்சிட்டு வர்றாரு. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க அதிமுகவை நோக்கி நகர்றாங்க. இது ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஜெயசுதர்சன் பொதுவாக களத்தில் நிற்பாரா, போராடுவாரா அப்படின்னு கேட்டால் கூட, கடந்த காலங்களில் அன்றைய முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய கொடும்பாவி எடுத்ததுனால 7 நாள் சிறைவாசம் உட்பட பல முறை கட்சி நடத்திய போராட்டங்களுக்காக சிறைக்கும் சென்று வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஆற்றூர் பகுதியில் கவுன்சிலராகவும் இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கான ஒரு குட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நல்ல பெயர் தொகுதிக்குள்ளே இருக்குது. மிக மிக முக்கியமாக இந்து கிறிஸ்தவர் இருதரப்புக்கிட்டையும் அவர்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கிறது. ஸோ பாஜக ஓட்டையும் இங்கே ஜெல் பண்ண வைக்க முடியும், கிறிஸ்தவர்கள் ஓட்டும் அவருக்குனா விழும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. இதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீலன் களத்தில் இருக்காரு. சீலனை பொறுத்தவரை தொடர்ந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக பேசுகிறார், பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கிறார். ஸோ அதற்கு கிரவுண்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு வேல்யூஸ் இருக்குது. அந்த ஓட் பேங்க், சுற்றுச்சூழலுக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் பசுமை சார்ந்த ஓட் பேங்க், இயற்கை வளங்கள் சார்ந்த ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் தான் மனோ தங்கராஜ் அவர்களின் அடிநாதமாக இருந்தது. கடந்த 2016-2021 தன்னை பசுமை காவலன் என்பதாகத்தான் அவர் முன்னிலைப்படுத்தியிருந்தார். ஸோ அந்த ஓட்டு வங்கியில் ஒரு சின்ன சேதத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்துது. அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் விஜய் புதுவுறவாக வந்திருக்கிறதும், விஜயனுடைய புதுவுறவு கட்சி ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈர்ப்பும் எல்லாமுமா சேர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெர்சஸ் திமுக என்கிற இருமுனை போட்டியை கூர்மையாக்குது என்பதுதான் இன்றைய அமைச்சர் தொகுதியினுடைய கள நிலவரமாக இருக்கிறது. இது இப்போதைய நிலவரம் தான். அதிமுக போட்டியிட்டால் இந்த தொகுதியில் இருமுனை போட்டி என்பது கூர்மையாகும். பார்க்கலாம் காலம் எப்படி மாறுகிறது, களம் யாருக்கு சாதகமாகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நல்ல ஒரு அமைச்சருடைய தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். நம்முடைய அடுத்த பயணம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதி எப்படி இருக்கிறது என்பது குறித்தும், கீதா ஜீவன் அவர்களுடைய தொகுதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் அடுத்த காணொலியில் பேசலாம். நன்றி, வணக்கம்.